Hi friends, today என்னன்னா பேசிக் டு அட்வான்ஸ் கிளாஸில் எபிசோட் 2 ஃபில்லிங்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ் பார்க்க போகிறோம். இதில் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு ஃப்ளவர்ஸ் பார்க்கலாம். இந்த ஃப்ளவர்ஸு ஃபில்லிங்ஸ்லாம் எப்படி பார்க்கலான்றதை வந்து நான் ஒரு பிக்சராக வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். பிக்சர் பாருங்கள், இதை தான் நம்ம ட்ரா பண்ணி காட்ட போகிறேன். பாருங்கள், இதான் இந்த ஃப்ளவர்ஸ்லாம் தான் ட்ரா பண்ணி காட்ட போகிறோம். அடுத்து ஃபில்லிங்ஸில் இதெல்லாம் வந்து ஃபில்லிங்ஸ் நம்ம நடுவில் நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் நான் சொல்லலை. இப்போ ஒன்லி ஃபில்லிங்ஸ் மட்டும்தான். இதில் நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் வந்து இதில் ஆட் ஆகலை. சரி, இப்போ வந்து நம்ம ஃப்ளவர்ஸ் பார்க்குறோம். ஃப்ளவர்ஸில் ஹம்ஸ் போட்டு ஸ்பைரல் போட்டு ஹம்ஸ் போடுறோம். ஹம்ஸ்க்கு மேலே 2 ஹம்ஸ் போடும்போது இன்னும் ஃப்ளவர் வந்து கொஞ்சம் பெருசாக அழகாக இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு மேலே நம்ம வந்து நமக்கு வேணும்னா ஒரு பெட்டல்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டான பெட்டல்ஸ் இருக்குது. நமக்கு எந்த பெட்டல்ஸ் பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி பெட்டல்ஸ் போடலாம். இந்த மாதிரி 3 மாதிரி பெட்டல்ஸும் போடலாம். இல்லையா கர்வ் மாதிரியும் பெட்டல்ஸ் போட்டு அழகாக இருக்கும். நம்மளோட ஓன் க்ரியேஷன் தான், க்ரியேட் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது இதெல்லாம். ஓகேங்களா? ஷேடிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ஃப்ளவர்ஸ்க்கு ஷேடிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் அவுட்லைன் தான் வந்து நம்ம ஃப்ளவரை இன்னும் கொஞ்சம் அழகாக எடுத்து காட்டும். ஓகேங்களா? நம்ம நெக்ஸ்ட் ஃப்ளவர் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஃப்ளவரில் வந்து ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. சர்க்கிள் சுற்றி ஹம்ஸ் மாதிரி பெரிய ஹம்ஸ் போட்டு அந்த ஹம்ஸுக்கு மேலே இன்னும் பெரிய ஹம்ஸ் போட்டுக்கணும். இதுக்கு மேலே நம்ம பெரிய ஹம்ஸ் போட்டாலும் இன்னும் அழகாக ஃபுல்லாக பெரிய ஃப்ளவர். இதுக்கு வந்து இவ்வளோ தான் போடணும் அப்படின்றதே இல்லை. நம்ம மட்டும் பெருசாக போட்டுகிட்டே இருக்கலாம். இதுக்கு மேலேயும் நம்ம வேறு பெட்டல்ஸும் க்ரியேட் பண்ணலாம். நம்ம விருப்பம்தான் இது. அதுக்கு மேலே ஆனால் என்ன பெட்டல்ஸ் போட்டாலும் அதுக்கு மேலே டார்க்காக அவுட்லைன் கொடுத்துக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பைரல் போட்டு ஹம்ஸ் போட்டு இதில் பாருங்கள், இந்த பெட்டல்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் கேப் விட்டு ஹம்ஸ் வரைஞ்சிக்கிறோம். ஹம்ஸ் வரைஞ்சிட்டு அதையே டபுள் லைனாக போட்டுட்டு இப்போ உள்ளே வந்து ஃபில் பண்ணிக்கிறோம். மேலே வந்து அவுட்லைன் கொடுத்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் கேப் விட்டுற மாதிரியும் அழகாக தெரியும். சரிங்களா? இது இப்படியே விட்டாலும் விடலாம். இல்லை இதுக்கு மேலேயும் சின்னதாக ஹம்ஸ் போட்டுக்கலாம். கொஞ்சம் பெரிய பெட்டல்ஸ் வேறு பெட்டல்ஸ் போட்டாலும் அழகாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் பெருசாக காமிக்கும். அடுத்து ட்ராப்ஸ் வச்சு ஒரு ஃப்ளவர்ஸ் டிசைன் பாருங்கள். டாட் வச்சு ட்ராப்ஸ் வரைகிறோம். அந்த ட்ராப்ஸையே நம்ம ஃப்ளவராகவும் கன்வெர்ட் பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்து ஒரு மினி ரோஸ் தான், குட்டி ரோஸு. அது வீடியோவில் தெரியலை, அது பிக்சர்ஸில் காமிப்பேன் பாருங்கள். பிக்சர்ஸில் காமிக்கிறேன், அது பாருங்கள். இது வந்து தாமரை மாதிரி, லோட்டஸ் மாதிரி, ஆனால் சுற்றி ஃப்ளவர்ஸ் தான். அதுக்கும் ஷேடிங் அவுட்லைன்லாம் அழகாக கொடுக்கணும். அடுத்தது அதே மாதிரி ஸ்பைரல் போட்டுட்டு குட்டியாக ஹம்ஸ் வரைஞ்சிக்கணும். ஹம்ஸை வச்சு நம்ம எவ்வளோ டிஃப்ரெண்ட்டான ஃப்ளவர்ஸ் கொண்டு வரலாம். இதில் பாருங்கள், லீவ்ஸ் மாதிரி ஒரு பெட்டல்ஸ் போட்டு அதுக்குள்ளே ஃபில்லிங்ஸ் போட்டிங்கன்னா அழகாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஷேப்பில் ஒரு ஃப்ளவர் கிடைக்கும் நமக்கு. இதே ஃப்ளவரை நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு ஃப்ளவர் மேலேயும் போடலாம், செகண்ட் ஃப்ளவர் மேலேயும் போட்டாலும் அழகாக இருக்கும். சரிங்களா? அடுத்து ஸ்பைரல் போட்டு ஹம்ஸ் மாதிரி, ஹம்ஸில் இருந்து ரோஸ், மினி ரோஸில் குட்டியாக பாருங்கள் 3 பெட்டல்ஸ் போட்டுக்கிறோம். அதுக்கு மேலே சுற்றி ஒரு குட்டி பெட்டல்ஸ் போட்டுக்கிறோம். இப்போ 3 ரோசஸ் வரையிறதுனால சைடில் அதே ஷேப்பில் அதே மாதிரி வரைகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்பைரல் 3 ஹம்ஸ் மாதிரி பெருசாக போட்டுக்கிறோம். இப்போ ஃபில்லிங்ஸ் ஃபுல்லாக அவுட்லைனில் ஃபில்லிங்ஸ் கொடுத்துக்கிறோம். பாருங்கள் இப்போ எவ்வளோ அழகாக ஆகிடுச்சின்னு. இதுக்கு மேலே கொஞ்சமாக வந்து நம்ம என்ன பண்ணணும், இதுக்கு மேலே கொஞ்சம் லீஃப் வரைஞ்சிவிட்டால் அழகாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ கீழே அதே மாதிரி தனியாக ஒரு மினி ரோஸ் போட்டிருக்கோம், இங்கே தெரியல. இப்போ வந்து நம்ம வரைகிறது செம்பருத்தி பூ பாருங்கள். முதல்ல ஒரு கர்வ் மாதிரி போட்டுக்கிட்டோம், அதில் 3 பெட்டல்ஸ் மாதிரி வரைஞ்சிக்கிட்டோம். அப்புறம் மேலே ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி கோன் மாதிரி ஷேப்பில் வரைஞ்சிட்டோம். பக்கத்துலேயே 2 பெட்டல்ஸ் வரைஞ்சிட்டு இப்போ ஷேடிங் கொடுக்க போகிறோம். ஓகேங்களா?
ஷேடிங்லாம் கொடுத்து முடித்ததுக்கப்புறம் நாம் அந்த ஷேடிங் கொடுத்ததுக்கப்புறம் அந்த பெட்டல்ஸ்க்கு மேலே டார்க்காக அவுட்லைன் கொடுக்கணும். நீங்கள் ஷேடிங் கொடுத்தாலுமே அதோடு விட்டுட்டிங்கன்னா நல்லா இருக்காது. நம்ம ஃப்ளவர்ஸ் டிசைன் அழகாக இருக்கணும்னா அவுட்லைன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எதுனா அவுட்லைன் தான். இப்போ பாருங்கள், அவுட்லைன் கொடுத்ததுக்கப்புறம் தான் அந்த ஃப்ளவர்ஸ்க்கே வந்து ஒரு லுக்கே கிடச்சிருக்கு. சரிங்களா? அடுத்தது ஒரு குட்டி டாட் வரைச்சிட்டு அதிலே பாருங்கள் இப்போ நம்ம எத்தனை இதழாக வர வச்சுருக்கோன்னு. இது லோட்டஸ் பாருங்கள், ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டு ஸ்லீப்பிங் லைன் 3 லைன் போட்டு லோட்டஸை எப்படி க்ரியேட் பண்ணலாம் பாருங்கள். பர்ஃபெக்டாக வரணுன்னா இந்த மாதிரி அழகாக அடுத்தது ஒரு மினி ரோஸு, அதுக்கு சுற்றி அம்ஸு போடலாம். அம்ஸு போட்டு லீவ்ஸ் போட்டு அதுக்கு டிசைன் கொடுத்து அவுட்லைன் கொடுத்திங்கன்னா அவ்வளோதான், ஃபினிஷிங். ஃப்ளவர் டிசைன் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஃபில்லிங்ஸ்லேயே வந்து இப்படியும் அந்த குட்டி குட்டியாக ஸ்கொயராக ஃபில்லிங்ஸ் பண்ணலாம். வேவி லைன்ஸ்லேயும் நம்ம ஃபில்லிங்ஸ் கொடுக்கலாம். அடுத்து வந்து
ட்ரையாங்கிள்குள்ள மாதிரி ஃபில்லிங்ஸ் கொடுத்து அந்த பார்டர் டிசைன்ஸ்லாம் கொண்டு போகலாம். அடுத்து ஒரு ஸ்பைரலே வந்து ஒரு சின்னதாக ஒரு கர்வ் போட்டிங்கன்னா அதுக்குள்ளே ஸ்பைரலாக ஃபில்லிங்ஸ் கொடுக்கலாம். அடுத்து இன்னொரு கர்வ் கொடுத்து அதை சுற்றி அவுட்லைன் வந்து ஒரு பார்டர் மாதிரி கொடுத்துட்டு அதுக்குள்ளேயும் வந்து நம்ம ஃபில்லிங்ஸ் கொடுக்கலாம். இந்த ஃபில்லிங்ஸ் எதனால் கொடுக்குறோன்னா கொஞ்சம் வந்து கேப் வந்து நம்ம ஒரு டிசைன் போட்டுட்டோம், அந்த டிசைனுக்கு பக்கத்தில் கொஞ்சம் கேப்பாக இருக்குது, அந்த கேப்பை நம்ம எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு யோசிக்கும்போது இதை வச்சு ஃபில்லிங்ஸ் வச்சு ஃபில் பண்ணலாம். ஓகேங்களா? இதுக்கு தான் இந்த ஃபில்லிங்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து நம்ம ஒரு ஃபிகர் டிசைனே வரைஞ்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பக்கத்தில் வந்து கொஞ்சம் கேப்லாம் ஒரு அவுட்லைன்லாம் கொடுத்து ஃபிகரை உள்ளே வரைஞ்சிட்டோம். ஆனால் வெளியே வந்து ஃப்ரீயாக இருக்குது, எம்டியாக இருக்குது, பார்க்கவே அழகாக இல்லை. அப்போ என்ன பண்ணலாம், அந்த ஃபில்லிங்ஸை வந்து நம்ம க்ரியேட் பண்ணி அந்த உள்ளே கொடுத்திங்கன்னா அழகாக இருக்கும். இது வந்து ஸ்பைரலாக போடலாம், இல்லை சர்க்கிள்லேயே குட்டி குட்டி சர்க்கிளாக போடலாம். ஒரு ரவுண்ட் போட்டு சாம்ஸ் போடலாம். ஸ்பைரல் போட்டு ஹம்ஸ் போடலாம். அந்த ஸ்பைரல்லே போட்டு ஹம்ஸ்னு 2 தடவை 2 லைனில் ஹம்ஸ் கொடுக்கலாம். சரிங்களா? அதுமாதிரி ஒரு கர்வ் போட்டு டாட் வச்சுட்டு அதுக்குள்ளே இன்னொரு கர்வ் போட்டு ஹம்ஸ் 2 லைனாக கொடுக்கலாம்.
வந்து நீங்கள் 2 லைனாக 3 லைனாக போடுற மாதிரி, இல்லை குட்டி 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 ஹம்ஸ் ஒரு தடவையும் பெரிய பெரிய ஹம்ஸ் ஒரு டைமும் அதுமாரி போடலாம். இல்லையா பெரிய பெரிய ஹம்ஸ் போட்டு அவுட்லைனை வந்து டார்க் பண்ணி கொடுக்கலாம், காட்டலாம். இது தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.